உண்மையிலேயே இன்றைய வெற்றி என்பது தமிழக மக்கள் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் பாதம் பணிந்து நான் வணங்குகிறேன். ஏன்னு சொன்னா ஒரு மாற்றம் வேண்டும். எல்லாருமே குறையவே சொல்லிட்டு இருந்தாங்க. மக்களை யாரும் சிந்திக்கவே இல்லை. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மக்களை பத்தி யாருமே சிந்திக்காததன் விளைவுதான் இன்னைக்கு இந்த வெற்றிக்கு காரணம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பல்வேறு பிரச்சனைக்கு நடுவுல மக்களுக்காக நான் இருக்கிறேன், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புகழ் அனைத்தையும் விட்டு நான் மக்களுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்ததன் விளைவு இன்றைக்கு மக்கள் தளபதி விஜயின் பின்னால் இருக்கிறார்கள். இன்றைக்கு மாபெரும் வெற்றி. இது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா பணம் இருந்தா விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு இருந்த காலம் போய் இன்னைக்கு யாரு மக்களுக்காக உழைக்கிறார்களோ, மக்களுக்காக சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்பதை ஒரு பெரிய பாடமாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. இனி பணம் என்பது என்றைக்கும் தேர்தலில் இருக்காது. மக்களை விலை கொடுத்து வாங்க முடியாது. யார் மக்களுக்காக சேவை செய்கிறார்களோ அவர்கள் மட்டுமே தேர்தலை போட்டியிட்டு வெல்ல முடியும். ஏன்னா மக்கள் என்ன இதெல்லாம் ஒரு வியாபாரமா போச்சு. இன்னைக்கு அரசியல் என்பது ஒரு வியாபாரமா போச்சு. மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சேவை செய்ய முடியாது. எப்படி கொள்ளையடிக்கணும் அப்படிங்கறதுதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் ஒரு எளிமையானவர்கள், சாதாரணமானவர்கள். எந்த ஒரு பணபலம் இல்லாமல் இந்த தேர்தலை சந்தித்தோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தான் வேட்பாளர். எல்லா தொகுதியும் நாங்க எல்லாம் போட்டியிட்டு நாங்க எல்லாம் எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருந்தாங்க. அது எல்லாம் தகர்த்தெறிந்து இன்னைக்கு நாங்க யார் அப்படிங்கறத காட்டி இருக்கிறோம். சூரியன் மறைந்து விட்டது, இயற்கைகளை உதிர்ந்து விட்டது. தமிழக வெற்றி கழகம் தலை நிமிர்ந்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.